ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருச்சபையார் யாவரையும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாங்கள் கண்களை மூடி இந்த ஆராதனையை ஆண்டவருடைய கரங்களிலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எல்லா நாள் இரக்கங்களுக்கும் காரணராயிருக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னும் ஒரு மாதத்திலே கடைசி ஓய்வு நாள் மட்டும் நீர் எங்களை இவ்விதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறபடியினாலே உமக்கு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் கூட நாங்கள் வீடுகளில் இருந்தாலும் உம்மை ஆராதிக்கத்தக்கதான ஆண்டவரே சூழலை நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணியிருக்கிறமைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அசௌகரியமான இந்த சூழலிலும் நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு வருகிறபடினாலே ஆண்டவரே, உம்முடைய அணுகுமுறைகளையும் உம்முடைய இடைப்பாடையும் நாங்கள் அநேக நேரம் உணர்கிறபடினாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலோடு கூட ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருகிற சகல நல்ல ஆறுதலுக்காக வழிநடத்தலுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்திலே வைக்கிறோம். இந்த ஆராதனை கர்த்தர் தாமே எங்களுக்கு நன்மையாய் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று போற்றிடமானோர் கூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள போற்றிடமானோர் கூதலத்துள்ளோ சாற்றுதற்கரிய தன்மையுள்ள ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத உலகமுன் தோன்றி ஒளியாத தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோதம் உலகமுன் தோன்றி ஒளியாத ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று தினம் தினம் உலகில் நீ செய் பல துரோகம் வினை பொறுத்தருள மேலான தினம் தினம் உலகில் நீ செய் பல துரோகம் வினை பொறுத்தருள மேலான ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஊற்றுனக்கிறங்கி உரிமை பாராட்டும் மூற்றும் கிருபையினால் முடிசூட்டும் ஆத்துமமே முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே இந்த மாதத்தினுடைய கடைசி பரிசுத்த ஓய்வு நாள் 5வது வாரம். எனவே இது வளமையாய் வாலிபர்களுடைய ஆராதனையாய் இருக்கிறபடியினாலே இன்றைக்கு எங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு மாலியாகந்த திருச்சபையின் போதகர் ஆகஸ்டின் போல் அவர்களை நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளிலே எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ளும்படிக்கு தேவன் தாமே அவரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பதாக
நாங்கள் ஜெபத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருவோம். கிருபையில் நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக இதோ நாங்கள் ஜெபம் செய்கிறோம். ஆண்டவரே, நீர் பேசுகிற தேவன். உடைய வார்த்தை மாத்திரமே ஆண்டவரை எங்களை சீர்படுத்தி ஆண்டவரை உமக்கு ஏற்ற பாத்திரமாக வணைகிறதாக இருக்கிறது. இதோ ஆண்டவரே, உடைய வார்த்தையை உடைய சர்வ கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியிலிருந்து ஆண்டவரே நாங்கள் தியானிக்க போகின்ற காரியங்களை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ள என் அன்பு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை என்னோடு சேர்ந்து இந்த வேத பகுதியை தியானிக்க போகிற அருமை மக்களுக்காக கூட ஆண்டவரை நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிற என்னையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். சுவாமி, எங்களோடு கூட இடைப்படுங்க. பரிசுத்த ஆவியானவர் முழுவதுமாய் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்துங்க. இயேசுவின் கரத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கொலோசியர் 1 அதிகாரம் 9 வசனத்திலிருந்து 11 வரையிலான வசனங்களிலே தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை என்கின்ற ஒரு காரியத்தின் ஊடாக இப்பகுதியை நாங்கள் ஆராய்ந்து தியானிக்க போகின்றோம். கொலோசிய விசுவாசிகளுக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் நன்றி கூறுகின்றார். அது மாத்திரமல்லாமல் அவர்களுக்காக ஜெபிக்கவும் செய்கின்றார். இந்த வேத பகுதி நாங்கள் வாசித்த பகுதி கொலோசிய மக்களுக்கான ஜெபமாக இயேசுவிடத்திலே பண்ணுகின்ற விண்ணப்பமாக இது இருக்கின்றது. அவர் கொலோசிய மக்கள் மேலும் மேலும் தேவ ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிப்பதோடு அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கின்ற காரியம் என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தின் நோக்கம். ஆகவே கொலோசிய மக்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவ ஊழியனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் ஆழமாக மனவாஞ்சியோடு தேவனிடத்திலே ஜெபிக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். இப்படிப்பட்ட ஜெபங்கள் எங்களுக்கும் உதாரணமாக இருக்கின்றது. நாங்களும் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு ஜெபிப்பதற்கு. ஆகவே தேவன் ஒவ்வொருடைய கிறிஸ்தவரிடத்திலும் எதிர்பார்க்கின்ற காரியம் என்ன? அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும். இதை தான் தேவன் எதிர்பார்க்கின்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஜெபத்திலே நாங்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் பிரியமாய் வாழ முடியும் என்பதை குறித்து 3 காரியத்தை இப்பகுதியில் விளக்குகின்றார். நான் எப்படி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும்? நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? ஆகவே 3 காரியத்தை இந்த வேத பகுதியிலே நாங்கள் ஆராய போகின்றோம். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? கொலோசியர் 1 அதிகாரம் 10 வசனம், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து. ஆகவே இந்த வசனத்தில் நாங்கள் பார்க்கிறோம், தேவனை அறிகிற அறிவிலே நாங்கள் விருத்தி அடைவதின் ஊடாக நாங்கள் தேவனை பிரியப்படுத்த முடியும். பிரியமானவர்களே, இந்த கொலோசிய சபையிலே காணப்பட்ட கள்ள போதனை நிமித்தமாக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த நிருபத்தை அவர்களுக்கு எழுதுகிறார். ஆகவே கொலோசிய சபை மக்களை குறித்ததான சகலவிதமான அறிவையும் எப்பாப்பிராதீத்துவின் மூலமாக அப்போஸ்தலனாகிய பவுல் சிறையில் இருக்கும் பொழுது அவர் தெரிந்து கொள்ளுகின்றார். ஆகவே சிறையிலே கட்டுண்டவனாய் இருக்கின்ற அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசிய சபைக்குள் இருக்கின்ற கள்ள உபதேசங்களை கண்டு அவர் கண்டுகொள்ளாமல் இராதபடிக்கு அவர்களுக்கு நிருபத்தினூடாக எச்சரிக்கை விடுக்கும்படியாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த கொலோசிய மக்கள் பெரிஜி என்கின்ற புற ஜாதியினர்கள். இவர்கள் மத்தியிலே காணப்பட்ட மதங்களானது மன உணர்வை அடிப்படையாக கொண்டது மற்றும் மறைப்பொருட்களை ஆராய்கின்ற எண்ணமுடைய இந்த காரியங்களினூடாக அவர்களுடைய மதங்கள் அமைந்திருந்தது. அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், அதிகமாக மறைப்பொருட்களை ஆராய்ந்து அறிய வேண்டும் என்கின்ற தத்துவ சிந்தனை வாதத்தை கொண்டவர்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்கள் மனமாறி சபைக்குள்ளே வரும்பொழுது அவருடைய எண்ணங்களும் அதே விதமாக கிறிஸ்துவுக்குள் மன உணர்ச்சிகளையும் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கின்ற பொருட்களை தத்துவ ரீதியாக ஆராய முற்பட்டார்கள். இதன் அடிப்படையின் மூலமாக அவர்கள் மத்தியிலே 2 விதமான மிக பெரிய கள்ள போதனைகள் காணப்பட்டது. முதலாவது அவர்களிடத்தில் காணப்பட்ட கள்ள போதனை என்னவென்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவராக இருக்கின்றார், ஆகவே அவரிடத்திலிருந்து எந்த விதமான தீமையும் எங்களுக்கு வர முடியாது,
ஆகவே தீமைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன? கர்த்தருக்கு இடையாக இருக்கின்ற ஆவிகளுடைய செயல்பாடு என்று அவர்கள் நம்பினார்கள். கர்த்தர் தீயவர் அல்ல, கர்த்தர் தீமையினால் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே அவர்கள் நம்பின காரியம் என்ன? அவர்கள் கர்த்தருக்கும் எங்களுக்கும் இடையாக இருக்கின்ற ஆவிகளுடைய செயற்பாடு தான் இந்த தீமைக்கு காரணம் என்று அவர்கள் ஆழமாக போதித்து வந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் இந்த மாம்ச இச்சைகள் இந்த உடலை மட்டும் பாதிக்கிறதாக அவர்கள் நம்பினார்கள். ஆகவே சிற்றின்ப பற்றுகளை குறித்து அக்கறை கொள்ள வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை, அதை குறித்து நாங்கள் அலட்டி கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. மாம்ச இச்சைகளானது எங்களுடைய ஆன்மாவை எந்த விதத்திலும் கெடுக்காது என்கின்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. காரணம், அவருடைய மதங்கள் மன உணர்ச்சியை மாத்திரம் அடிப்படையாக கொண்டிருந்தது. ஆகவே இந்த விதமான கள்ள போதனைகள் அவர்கள் மத்தியில் இருந்தபடியினால்தான் அவர்கள் துறவற வாழ்க்கை முறையை அனுபவித்தார்கள். அவர்கள் தேவ தூதர்களை வழிபட்டார்கள். அவர் ஒரு சில உணவு வகைகளை விலக்கி வைத்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் சில தினங்களை விசேஷித்த நாட்களாக அவர்கள் அனுசரித்து வந்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 19, 20, 21 இப்படிப்பட்ட போதனைகள் அவர்களிடத்திலே காணப்பட்டதை குறித்து அவர் விளக்குகின்றார். அது மாத்திரமல்லாமல் இந்த கள்ள போதனையானது அவர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்கின்ற வாழ்க்கையை சீர்குலைத்திருந்தது. இந்த போதனைகள் அவர்களை ஆட்கொண்டபடியினாலே தேவன் விரும்புகிற விதமாய் அவர்களால் வாழ முடியவில்லை. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்றார், தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைங்கள். பிரியமானவர்களே, கொலோசிய நிருபத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், கொலோசிய நிருபத்திலே ஆண்டவர் இயேசுவின் நாள் வருகின்ற ரட்சிப்பை குறித்த ஆழமான சத்தியத்தை மிக தெளிவாக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருநிலைப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர் ஒழுங்குபடுத்தி அவர் எழுதுகிறதை நாங்கள் காணலாம். ஆகவே தேவனை அறிகின்ற அறிவுதான் எங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரம். தேவனை குறித்த அறிவிலே நாங்கள் பிழைத்து போவோம் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிற படி எங்களால் வாழ முடியாது. நான் தேவன் விரும்புகிறபடி நான் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவ அறிவிலே நான் நிறுத்தி வளர்ச்சி அடைய வேண்டும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 9வது வசனத்திலே அவர் கடைசி பகுதியிலே இப்படி சொல்லுகின்றார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் கடைசி பகுதி, அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவிலே நிரப்பப்படவும். ஆகவே இந்த இடத்துல தேவனை அறிகிற அறிவின் முழுமையை இந்த வசனத்தில் அவர் விளக்குகின்றார். நீ தேவனை அறிகின்ற அறிவின் முழுமை எங்கே இருக்கின்றது என்று சொன்னால், ஒருவன் தேவனை அறிகின்ற பொழுது அவன் தேவனை அறிய அறிய தேவனுடைய சித்தம் என்னதென்பதை அவன் கண்டுகொள்வான். அவனுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை அவன் கண்டுகொள்கிறவனாக அவன் இருப்பான். ஆகவே தான் அவர் தெளிவாக இந்த வேத பகுதியிலே அவர் கூறுகின்றார், தேவ சித்தத்தை பற்றி அறிவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அஸ்திபாரம். நாங்கள் வேதத்தை குறித்து தலையறிவாக நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கலாம், ஆனால் அந்த அறிவானது தேவனுடைய சித்தத்தை எனக்கு காண்பிக்கவில்லை என்று சொன்னால் அது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆகவே தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுதான் கிறிஸ்தவனுடைய அஸ்திபாரமாக இருக்கின்றது. ஆனால் இந்த உலகத்தின் பாவத்தன்மையின் காரணமாக எங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. தேவனை அறிந்து கொள்ள இயலாதவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, தேவனை குறித்ததான மெய்யான அறிவு மாத்திரமே தேவனுக்கு பிரியமாய் வாழ்வதற்கான வழியை எங்களுக்கு ஏற்படுத்தும். ஆகவே தான் ஆண்டவர் இயேசு மத்திய 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே இப்படி சொல்லுகின்றார், கடவுளின் சித்தப்படி செய்கிறவனே மெய் கிறிஸ்தவன். கடவுளுடைய சித்தத்தின்படி செய்கின்றவனே மெய் கிறிஸ்தவன். ஆகவே கடவுளுடைய சித்தம் எங்கே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது? கடவுளை குறித்து நாங்கள் எங்கே அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், பழைய புதிய ஏற்பாடாகிய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய வார்த்தையை கருத்தாய் வாசித்து ஆழமாய் நாங்கள் ஆராய்ந்து படிப்பதன் மூலமாக தேவனை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். தேவனுடைய சித்தத்தை குறித்தும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நமது எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் ஆகிய அனைத்தும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய செயல்கள் அனைத்தும் தேவனுக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். ஆகவே தேவனுடைய வார்த்தையை இன்னைக்கு நாங்கள் கருத்தாய் கற்றுக்கொள்கின்றோமா? தேவனுடைய வார்த்தையை குறித்ததான ஆர்வம் எங்களிடத்திலே இருக்கின்றதா? தாவீது இப்படி சொல்லுகின்றான்,
சங்கீதம் 119:34 எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கைக்கொள்வேன். எனக்கு உணர்வை தாரும் ஆண்டவரே. எனக்கு உணர்வை தரவில்லை என்று சொன்னால் உம்முடைய வேதத்தை என்னால் கைக்கொள்ள இயலாது. ஆகவே அந்த உணர்வை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியூடாக தேவ வார்த்தையை நான் ஆழமாய் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், 9வது வசனத்திலே இன்னும் 2 காரியத்தை அவர் விளக்குகிறார். பாருங்கள், எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும். ஆகவே ஞானமும் ஆவிக்குரிய விவேகமும் எனக்கு வேண்டும். தேவனை அறிகின்ற அறிவுதான் அதை எனக்கு கொடுக்கின்றது. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் அறிவு இருக்கிறது, ஞானம் இல்லை, விவேகம் இல்லை. ஆகவே தேவனுடைய சித்தத்தை அவருடைய வாழ்க்கையில செயல்படுத்த முடியவில்லை. தேவனுக்கு பிரியமாய் அவர்களால் வாழ முடியவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார், நீங்கள் தேவனை அறிகின்ற அறிவு உங்களுக்கு விவேகத்தை கொண்டு வரும், உங்களுக்கு ஞானத்தை கொண்டு வரும். அப்பொழுது நீங்கள் உணர்வடைவீர்கள். அப்பொழுது தேவனுடைய வார்த்தையை உங்களால் கற்றுக்கொள்ள கைக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, தேவனை அறிகின்ற அறிவுதான் அவருடைய சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். இப்படிப்பட்ட பாடுகளின் மத்தியில் நாங்கள் வாழ்ந்தாலும், சூரியன் மறைந்து இருள் சூழ்ந்த நிலை எங்களுக்கு வந்தாலும், அந்த நிலையிலும் நாங்கள் தேவ சித்தத்தை கண்டுகொள்வோம். அதிலே தேவன் வைத்திருக்கின்ற அவருடைய சத்தத்தை தெளிவாக நாங்கள் விளங்கி மனம் தளராமல் மன மகிழ்வுடன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வோம். இன்னைக்கு தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. எங்களுடைய வாழ்க்கையில் மரணம் ஏற்படும் பொழுது, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஒவ்வாத காரியங்கள் ஏற்படும் பொழுது அதை தேவ சித்தமாக எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஆகவே அந்த நாளிலே கொலேசிய மக்கள், சபை மக்களுக்குள்ள இருந்த போதனை என்ன? கள்ள போதனை. தேவன் நல்லவராக இருந்தால் தீமையினால் எப்படி சோதிப்பார்? இதே எண்ணங்கள் இன்றைய நாளிலே சபை மக்கள் மத்தியக்குள்ளே இருக்கிறது. தேவ சித்தத்தை காண்பதற்கு பதிலாக, தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வதற்கு பதிலாக தேவனோடு கூட போராடுகிற நிலையை நாங்கள் காண்கின்றோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் முதலாவது தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையுங்கள். இரண்டாவதாக நாங்கள் அதே 10வது வசனத்தில் நாங்கள் பார்க்கலாம், தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். பிரியமானவர்களை, 10வது வசனத்தில் இறுதி பகுதியில் 2 காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய், கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்ற சொற்றொடர்களை நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தை பற்றிய முழுமையான அறிவை பெறும்படியான அப்போஸ்தலனாகிய பவுலின் ஜெபத்தின் நோக்கத்தை இங்கே விளக்குகின்றார். இதுதான் அவருடைய நோக்கம். அறிவை பெறுவதின் மூலம்தான் அவரை நாங்கள் பிரியப்படுத்த முடியும். தேவனை குறித்த அறிவை பெற முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் அவரை பிரியப்படுத்த முடியாது. நாம் தேவனிலே விருத்தி அடையும் போது தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ முடியும். ஆனால் சிலர் தங்களை வெளித்தோற்றத்திலே தேவனுடைய பாத்திரமாக காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள். பாத்திரம் என்பது என்ன? எமக்கு ஒருவரால் கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு அல்லது நாம் செய்து முடிக்க வேண்டிய வேலை. மனிதனுடைய ரட்சிப்பை திட்டமிட்ட பிதாவின் திட்டத்தை செய்து முடிக்கும் பாத்திரமாக ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். அந்த திட்டத்தை செய்து முடிக்கும் பாத்திரமாகவே அவர் பூமிக்கு வந்தார். அவருடைய பாத்திரம் சிலுவையில் நிறைவேற வேண்டும். அவர் தன்னுடைய பாத்திரத்தின் முடிவை நன்கு அவர் அறிந்திருந்தார். ஆகவே தான் லூக்கா 22:42 எப்படி சொல்லுகின்றார், உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவுது என்று ஜெபிக்கின்றார். இயேசுடைய பாத்திரம் அதுதான். சிலுவையிலே அந்த பாத்திரத்தை அவர் நிறைவேற்ற வேண்டும். அவர் சிலுவையிலே கிருபாதார பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்து தன்னுடைய பாத்திரத்தை முழுமையாக அவர் நிறைவேற்றினார். ஆகவே தனக்கு சிலுவையில் மரிக்கும் பொழுது எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் தலை சாய்த்தார். எல்லாவற்றையும் அவர் முடித்து விட்டார். தனக்கு பிதாவினால் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை கச்சிதமாக அவர் செய்து முடித்தார். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை நாங்கள் சரியாக செய்கின்றோமா? எபேசியர் 4:1 சொல்லுகிறது, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள்.
பிலிப்பியர் 1:27 சொல்கிறது, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, பிதாவினால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நாங்கள் சரியாக செய்து முடிக்க நாங்கள் முயற்சி செய்கின்றோமா? தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பாத்திரத்தில் 3 பருவங்கள் உண்டு. குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த பருவங்களிலே நாம் அநேக நபர்களை சந்திக்கின்றோம், அநேக அனுபவங்களை நாங்கள் பெறுகின்றோம், அநேகமான காரிய பொறுப்புகளை நாங்கள் வகிக்கின்றோம். ஆனால் எங்களுடைய பருவங்கள் மாற மாற இவைகள் அனைத்தும் மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்ற காரியம் ஒருபொழுதும் மாறவில்லை. வாலிபனே, உன் வாலிபம் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? மனிதனை திருப்திப்படுத்துவதை பார்க்கிலும் கடவுளை திருப்திப்படுத்துவதே உங்கள் வாழ்க்கையின் முடிவாத மாறாத லட்சியமாக இருக்கிறதா? தேவன் வெறுக்கும் அனைத்தையும் உங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றி நீங்கள் முழு மனதுடன் முயற்சிக்கிறீர்களா? தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமப்பதே கிறிஸ்துவை திருப்திப்படுத்தும் வாழ்க்கை என்பதை மறந்து போக வேண்டாம். அப்போஸ்தலனாகிய பவுல் வாலிபனான தீமோத்தேயுக்கு இப்படி சொல்லுகின்றார். 2 தீமோத்தேயு 2:4 தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படிக்கு பிழைப்புக்கு அடுத்த அலுவலகளில் சிக்கிக்கொள்ள மாட்டான். இது வாலிபனான தீமோத்தேயுக்கு பவுலின் ஆலோசனை. ஆகவே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாத்திரத்தை நான் சரியாக செய்யப்பட வேண்டும். ஆனால் இன்றைய நாங்கள் அநேகர் பிழைப்புக்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் சிக்கிக்கொண்டு தேவனை பிரியப்படுத்த முடியாமல் தேவனுடைய காரியத்திலிருந்து நாங்கள் வழிவிலகி சென்று கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு எல்லாம் முடித்தார். அவர் கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை செய்து முடித்தார். இந்த நாளில் நீங்களும் நானும் எங்களுடைய பாத்திரத்தை செய்கின்றோமா? என்னுடைய வாலிப பிரயாயத்தில் தேவன் பிரியப்படுகிறவராக இருக்கின்றாரா? எபிரேயர் 11:5 சொல்லுகிறது, ஏனோக்கு தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். தேவன் அவரை அவனோடு வைத்துக் கொண்டார். இன்னைக்கு நீங்கள் நானும் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் வாழ்கின்றோமா? தேவனங்களிலே பிரியப்படுகின்றாரா? என் அருமையான தேவனுடைய ஜனங்களை சிந்தித்து பாருங்கள். நான் தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நான் தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் மாற வேண்டும். தேவனை அறிகிற அறிவிலே வளர்ச்சி அடையும் பொழுது நான் தேவனை பிரியப்படுத்துகிறேன். தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நான் வாழும் பொழுது தேவனுக்கு நான் பிரியப்படுத்துகிறேன். 3ஆவதாக நாங்கள் பார்க்கலாம் 10 தேவனுக்கு உகந்த கனி கொடுத்தல். பாருங்கள், சகலவிதமான நற்கிரைகளுமாகிய கனிகளை தந்து. ஆகவே கனி கொடுத்தல் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை பண்பு. ஆகவே கனி கொடுத்தலின் மூலமாகத்தான் எங்களுடைய செயல்பாடு, செயல்களை, எண்ணங்களை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். கனி இல்லாத இடத்திலே ஜீவன் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் நம்மில் தோற்றுவிப்பது தான் இந்த கனியாகும். சங்கீதம் 3:3 கனி கொடுக்கும் மரத்துக்கு ஒரு கிறிஸ்தவனை ஒப்பிடுகிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீசர்களோடு கடந்து போகும் பொழுது ஒரு அத்திமரத்தை கண்டு அத்திமரத்தினிடத்தில் சென்று கனியை தேடின பொழுது அங்கே கனி இல்லை. ஆகவே உடனே அந்த மரத்தை அவர் பட்டுப்போக பண்ணுகின்றார். ஆகவே கனி இல்லை என்று சொன்னால் அதற்கு ஆபத்து உண்டு. கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆகவே நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய விருப்பம். நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். கனி கூடாத மரத்திற்கு ஆபத்து உண்டு. இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே கனிகள் வெளிப்படுகிறதா? ஆவிக்குரிய கனிகளால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றீர்களா? பிரியமானவர்களே, கனி கொடுத்தல் மிகுந்த அவசியமாக இருக்கிறது. கனி கொடுக்கின்ற மரத்திற்கும் ஆபத்து உண்டு. பாருங்கள், மத்தேயு 7:19 நாங்கள் பார்க்கிறோம், நல்ல கனி கூடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நீங்கள் கனி கொடுக்கலாம், கனி அதிகமாக கொடுக்கலாம், பலவிதமான வர்ணங்களிலே கனி கொடுக்கலாம். ஆனால் அந்த கனி நல்ல கனியாக இருக்க வேண்டும். தேவனுக்கு உகந்த கனியாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு எப்படியான கனிகளை கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் கசப்பும் புளிப்புமான கனிகள். அதிலே தேவன் பிரியப்படுகிறது இல்லை. அது தேவனுக்கு ஏற்ற உகந்த கனியாக இல்லை. ஆகவே நாங்கள் கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் யோவான் 15:5 சொல்லுகிறது, என்னிலே நிலைத்திருங்கள். நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மிகுந்த கனி கொடுப்பவர்களாய்
மாறுவீர்கள். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே நாங்கள் கனி கொடுக்க அவரிலே நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். அவரிலே நிலைத்திருக்கும் பொழுது மாத்திரமே நாங்கள் கனி கொடுக்க முடியும். ஒரு தாவரத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அந்த தாவரம் என்ன செய்கிறது? பூமியிலிருந்து தனக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்று பலனடைந்து அது கனி கொடுக்கின்றது. ஆகவே நாங்கள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமைகளை பெற்றுக்கொண்டு ஆவியிலே நிறைந்து நாங்கள் கனி கொடுக்க வேண்டும். பாருங்கள், 11வது வசனத்திலே கடைசி பகுதி சொல்லுகிறது, எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன். ஆகவே கிறிஸ்துவிலே நாங்கள் இணைக்கப்படும் பொழுது பரிசுத்தாவியானவர் எல்லா விதமான வல்லமையினாலும் எங்களை நிரப்புகிறவராக இருக்கின்றார். இன்னைக்கு அநேகர் வல்லமையை தேடுகின்றார்கள், தனக்கு வல்லமை வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். எதற்கு என்று சொன்னால் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு, அற்புதங்கள் செய்வதற்கு, பிசாசுகளை துரத்துவதற்கு, இதன் மூலமாக தங்களை பெரியவன் என்று காண்பிப்பதற்காக வல்லமைகளை தேடுகின்றார்கள். ஆனால் இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? ஒரு காலும் இவர்களை நான் அறியேன். மற்ற 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்திலே சொல்லுகின்றார், ஒரு காலும் உங்களை நான் அறியேன். ஆகவே இன்னைக்கு அநேக சபைகள், அநேக கிறிஸ்தவர்கள் ஆவியின் வரங்கள் பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆவியின் வரங்கள் அல்ல பிரியமானவர்களே, ஆவியின் கனியே எங்களுக்கு அவசியம். ஆவியின் கனிதான் நீங்கள் இன்னார் என்பதை வெளிப்படுத்துகிறதாய் இருக்கிறது. ஆவியின் கனி மூலமாகவே ஆண்டவர் இயேசு பிரியப்படுகிற, மகிமைப்படுகிறவராக இருக்கின்றார். ஆகவே எங்களிடத்திலே கனிகள் உண்டா? எங்களிடத்திலே கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற கனி உண்டா? நாங்கள் கொடுக்கப்படுகின்ற எங்களுடைய பண்புகள், நற்கிரியைகள் மூலமாக தேவன் மகிமைப்படுகிறாரா என்பதை சிந்தித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனங்களே, தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் எங்களிடத்தில் காணப்பட வேண்டிய 3 காரியங்களை நாங்கள் பார்த்தோம். முதலாவது, தேவனை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவனை அறிகிற அறிவிலே நான் விருத்தி அடைய வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு பிரியமான பாத்திரமாய் நான் வாழ வேண்டும். மூன்றாவது, நான் தேவனுக்கு உகந்த கனி கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியும். இது ஒன்றோடு ஒன்று இணைந்திருக்கிறது. தேவனுடைய அறிவில் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் மாறுகிறீர்கள். தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நீங்கள் மாறும் பொழுது தேவன் எதிர்பார்க்கின்ற கனிகள் உங்களிடத்திலே வெளிப்படுகிறது. அப்பொழுது மெய்யாகவே ஆண்டவர் உங்களிடத்திலே மகிமைப்படுவார். ஆகவே ஒரு வினாடி எங்களை சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். நான் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் தேவ அறிவிலே நான் வளர வேண்டும். தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நான் மாற வேண்டும். தேவனுக்கு உகந்த கனி கொடுக்க வேண்டும். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்வோம். ஜெபம் பண்ணுவோம். மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் நிறைந்த அன்பின் பரம தகப்பனே, இந்த நாளுக்காக உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, திரும்பவுமாய் ஆண்டவரே, நீர் எங்களை இவ்விதமாய் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் பெலப்படும் படிக்கும், உம்மை ஆராதிக்கும் படிக்கும் நீர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல சூழலுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே நாங்கள் விசேஷ விதமாய் எங்களுடைய திருச்சபையில் இருக்கின்ற, இந்த தேசத்தில் இருக்கின்ற ஆண்டவரே சகல வாலிபர்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிபர்களுடைய வாழ்விலே கர்த்தர் ஆவிக்குரிய நன்மைகளை கொடுத்து வருகிறபடினாலே, கிறிஸ்து இயேசுவுக்குள் வளரத்தக்கதான சூழலை நீர் கொடுத்திருக்கிறபடினாலே உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, சீரழிந்து கொண்டிருக்கிற இந்த வாலிப சமூகத்திலே மத்தியிலே வாழுகின்ற எங்களுடைய திருச்சபைக்கு அன்பான பிள்ளைகளையும் கூட கர்த்தர் பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய முயற்சிகள், எதிர்காலங்கள், அவருடைய தொழில், அவருடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே, திருச்சபையாருக்காக நாங்கள் வருகிறோம். எங்கள் மத்தியிலே சுகையினங்களோடு இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களுக்கு அன்பானவர்கள் சுகையினத்தோடு கூட இருக்கிறார்கள். இந்த காலங்களிலே வருத்தங்களுக்கு வைத்தியசாலைக்கு போவதும் கூட ஒரு அச்சத்தின் சூழலாய் இருக்கிறபடினாலே இந்த நெருக்கடியான இந்த சூழலிலே அநேக நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கின்ற எங்களுக்கு அன்பான திருச்சபையாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய இரக்கம் இந்த காலங்களிலே அதிகமாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் அதிகமாய் முகமுகமாய் பார்த்து ஒருவரை ஒருவர் தேற்றக்கூடிய சூழலிலே இல்லாதபடியினாலே உம்முடைய தேறுதலை அதிகமாய் நாங்கள் உணர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கள். இன்னுமாய் பொருளாதார ரீதியிலே
ஆண்டவரே தேவைகளோடும் தங்களுடைய நாளாந்த காரியங்களையும் கூட சந்திக்க முடியாத சூழலில் இருக்கின்ற அநேகரை நாங்கள் நினைக்கிறோம். திருச்சபைக்குள்ளும் எங்களுடைய தேசங்களிலும் இவ்விதமான சூழலுக்குள்ளே கடந்து போகின்ற அநேகரை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவரே விசேஷ விதமாய் ஆண்டவரே ரொம்ப கடுமையாய் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஆண்டவரே தொடர்மாடி கட்டிடங்களிலே வாழுகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வெளியே போக முடியாத சூழலும் அவருடைய நாளாந்த காரியங்களை சந்திக்க முடியாத சூழலில் இருக்கிறவர்களை கர்த்தர் காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே இந்த நாட்டிலே இந்த வியாதிக்குள் வியாதியாக இருக்கின்ற இந்த வைரஸ் தாக்கப்பட்டிருக்கிறவர்களை நினைக்கிறோம். ஆண்டவரே தனிமைப்படுத்தப்பட்ட முகாமிலே இருக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அறிந்திருக்கின்ற எங்களுக்கு தெரிந்த எங்களுக்கு அன்பானவர்களையும் கூட உம்முடைய கரத்திலே வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அந்த சூழலிலும் கூட ஆண்டவரே விசுவாசத்துக்காக நிலை நிற்கவும் தைரியமாய் இருக்கவும் உம்முடைய சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளவும் கூட ஆண்டவரே நீர் கொடுத்து வருகின்ற நல்ல வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்களை தைரியப்படுத்துங்கள், பலப்படுத்துங்கள். அந்த குடும்பங்களையும் கர்த்தர் தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் சொல்ல முடியாத தேவைகளோடும் பாரங்களோடும் இருக்கின்ற ஒவ்வொருவரை நாங்கள் நம்முடைய கரத்திலே கொண்டு வருகிறோம். ஆண்டவரே நீர் எல்லா சூழலிலும் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறபடினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆபத்தின் சூழலிலும் எங்களுக்கு அனுகூலமும் துணையுமாய் நீர் ஒருவர் மாத்திரமே இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை யாவரும் கரத்திலே வைக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்தாவின் வழிநடத்தலும் ஐக்கியமும் சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமேன்.